கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தினமும் ஒரு லோக வார்த்தையில் இன்று ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். யோவான் என்ற சுவிசேஷ புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அது என்ன ஒளி? யார் அந்த ஒளி? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மெய்யான ஒளி என்று பார்க்கிறோம். இந்த அதில் பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனில் இருந்தது, அவர் தேவனாக இருந்தார், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஒளி இருந்தது. அந்த ஒளியானது எல்லா மனுஷருக்கும் ஒரு ஒளியை கொடுக்கிறதா இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த ஒளியானது இருளை பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒரு ஒளியாய் வந்தார், ஒரு வெளிச்சமாக வந்தார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எல்லா ஜனங்களும் இருளில் இருக்கிறார்கள், அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், பாவங்களிலே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். ஒரு வெளிச்சத்தை காணும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒரு வெளிச்சமாக உதித்தார் என்று பார்க்கிறோம். எல்லா மனுஷரும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக, எல்லா மனுஷரும் பிரகாசிக்கும்படியாக இருளே இருக்கிற நம்மை, இருளே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை ஒரு வெளிச்சத்திலே, ஒரு ஒளியிடத்தில் கொண்டு வரும்படியாக, ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக ஒரு ஒளியாக உதித்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் உலகத்தில் எந்த மனுஷ இனம், இந்த உலகம் முழுவதற்கும் எல்லா ஜனங்களுக்கும், யாரா இருந்தாலும் எல்லா ஜனங்களுக்கும், எல்லா மனுஷருக்கும் அவர்கள் ஒரு ஒளி, அவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை காணும்படியாக ஒரு ஒளியாக உதித்த நம்முடைய ஆண்டவர். எல்லாரும் இப்போ அடிபட்டு கிடக்கிறார்கள். எல்லாரும் அவங்களுடைய பாவக்காரங்களே, ஒவ்வொருத்தரும் செய்கிற பாவக்காரங்களே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். இந்த பாவக்காரங்கள் என்னால் விடுபட முடியவில்லை, பல நாட்களாக நான் இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேன், ரகசிய பாவங்களாக இருக்கிறது. இது ஒரு நம்ம கர்த்தரிடத்தில் நம்ம முறையாதபடி, நம்ம மற்றவங்களுக்கு இதை சொல்லாதபடி ஒரு ரகசிய பாவமாக இருக்கிறது, ஒரு துணிகரமான பாவமாக இருக்கிறது. இதை எல்லாம் சொல்ல முடியாதபடி நாம் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். இதில் நம்ம விடுபடுவது எப்படி? இந்த இருளில் நம்ம வெளிச்சத்தில் வருவது எப்படி என்று நம்ம பங்களாய்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ஒவ்வொரு பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நான் இந்த பாவம் செய்யவில்லை, நான் பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டேன் என்று இருக்கிற மனிதன் யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள், பரிசுத்தமாக நான் பரிசுத்தர் ஆக நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்கிறார். ஆனால் நாம் அந்த பரிசுத்தம் இல்லாதபடி இருளை வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த ஜனங்கள் அப்படிதான் இருளை வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு வெளிச்சமாக உதித்தார். எல்லாருக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக, ஒரு ஒளியை கொடுக்கும்படியாக ஆண்டவர் உதித்தார். எல்லா மனுஷனும் பிரகாசிக்கும்படியாக தம்மை அவர் அடிமையாக்கி, அடிமையின் ரூபம் எடுத்து இருளுக்கு ஜனங்களை வெளிச்சத்தை காணும்படியாக வந்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிற எல்லா விதமான இருட்டிலிருந்து கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக வந்தார். அமாவாசை நாட்களிலே பாருங்க, ஒரு பூஜை செய்து கொண்டே இருப்பார்கள், விக்கிரகம் வணங்கி கொண்டே இருப்பார்கள், பிசாசின் கிரிகள் அதிகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கும். அந்த நேரத்தில் கர்த்தர் அந்த இருளில் இருக்கிற வெளிச்சத்தை போக்கும்படியாக இந்த உலகத்தில் உதித்தார். ராத்திரியில் எவ்வளோ இருட்டு இருந்தாலும் கூட பாருங்க, ஒரு லைட் சுவிட்ச் போட்டால் எப்படி வெளிச்சம் அந்த இருளை போக்குகிறதோ, அதுபோல கர்த்தர் நம்ம உலகத்தில் வந்தால் நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான இருளானது, பாவ இருளானது, சாபமான இருளானது, அந்த எல்லா விதமான பிசாசின் கிரியைகளான இருளானது நம்ம விட்டு அகன்று போகும். ஒரு வெளிச்சத்தை காணும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அக்னிஸ்தம்பத்தால், மேகஸ்தம்பத்தால் வழிநடத்தி வந்தார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னிஸ்தம்பமும் அவர்களோடு இருந்தது. அது அவர்கிட்ட விலகி போகவில்லை. 40 வருஷமாக இந்த மேகஸ்தம்பம், அக்னிஸ்தம்பம் அவர்களோடு இருந்தது என்று பார்க்கிறோம். பார்வோன் சேனைகள் அவர்களை சிவன் துரத்தி கொண்டு வரும்போது கூட பாருங்க, அந்த மேகமானது அவர்களுக்கு முன்பாக சென்று கொண்ட மேகம் பின்னாக நின்றது. அவள் இருவரும் ஒன்று சேராதபடி, எகிப்தியரும் இஸ்ரவேலும் ஒன்று சேராதபடி அவர்கள் இடையிலே அது நின்றது. இவர்களுக்கு அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஆனாலும் பாருங்க, இந்த எகிப்து ஜனங்களுக்கு, எகிப்துடைய சேனைகளுக்கு ஒரு இருளை கொடுக்கிறது, ஒரு வெளிச்சத்தை கொடுக்கவில்லை. ஆண்டவர் அப்படிதான். ஆண்டவர் நம்புகிற பிள்ளைகள், ஆண்டவருடைய இருக்கிற பிள்ளைகள், ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் வந்தார். அந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அவர்கள் போன பாதை 40 வருஷமாக வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த
பார்வோன் சேனைகளுக்கு அது இருளை கொடுத்தது. 10 வாதைகளை பார்க்கிறோம். ஒரு 3 நாள் அவர்கள் காரிருள் இருக்கிறார்கள். எகிப்து தேசம் முழுவதும் காரிருள். முன்னே இருப்பவர்கள் கூட தெரியாதபடி காரிருள். 3 நாட்கள் அவர்கள் உட்காந்துலே இருக்கிறாங்க. ஏந்து கூட போக முடியவில்லை. அவ்வளவு இருட்டு. அப்படின்ட்டு ஒரு வாதை கொடுத்தார். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த இடத்துல ஃபுல்லா ஒரு வெளிச்சம் தான். அந்த ஜனங்கள் இடத்துல வெளிச்சம் தான் இருந்தது. ஆனால் இவர்களுக்கோ அது இருளாக இருந்தது என்று பார்க்கிறோம். அப்படிதான் நம்ம எப்படிப்பட்ட ஜனமா இருக்கிறோம் தெரியுமா? நம்ம எல்லாம் அந்த காலத்திலிருந்து பிசாசின் கிரையிலிருந்து நம்ம அடிபட்டிருக்கிற நம்மளை ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இறங்கி வந்தார். ஜோதிகளின் பிதாவானவர் நம்முடைய ஆண்டவர். நம்மெல்லாம் ஒளியின் பிள்ளையா இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறோம். இருட்டின் பிள்ளை அல்ல, இரவின் பிள்ளை அல்ல. நம்ம ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மை தேடி வந்தார், நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்ம தேடி பெயர் சொல்லி அழைத்த நம்முடைய ஆண்டவர். உலகில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற, நீங்கள் பிரகாசம் இல்லாதபடி உங்கள் வாழ்க்கையை முடக்கி கொண்டிருக்கிற எல்லா விதமான இருளை போக்குகிற ஒரு வெளிச்சமாக ஆண்டவர் வந்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம அடிமைப்பட்டு இருக்கலாம். விதமான பிசாசின் கிரிகள் நம்மளை முடக்கி வைத்திருக்கலாம். நம்ம முன்னேறாதபடி, நம்ம முன் செல்லாதபடி ஒரு கிரியை நம்மை அடக்கி கொண்டு இருக்கலாம், முடக்கி வைத்திருக்கலாம். நம்முடைய எல்லா விதமான நம்ம திறமைகள் இருந்தாலும் கூட அந்த கொண்டு வர முடியாதபடி தடை பண்ணுகிற கிரிகள் நிறைய இருக்கலாம். நான் எப்படி வாழ்க்கையில் முன்னேறபடி இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். நீங்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுக்க வல்லமையாக இருக்கிறார். உங்கள் பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து, உங்கள் தடைகளிலிருந்து எல்லாவற்றிலுமே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படியான ஆண்டவர் இறங்கி வந்தார். அதான் பார்க்கிறோம். உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியை அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்தான ஒளி. அந்த ஒளியிலே நம்ம நடப்பவர்களாக இருப்போம், அந்த ஒளியை பின்பற்றுகளாக இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆஸ்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரிசுத்தமான தகப்பனே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே நீதான் தகப்பனே. நாங்கள் இன்று நடவாதபடி ஒரு வெளிச்சத்தை காணும்படியாக நீர் எங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தீரே, ஒரு ஒளியை கொடுத்தீரே. நன்றி தகப்பனே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒரு ஒளியை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க கர்த்தர். உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதில் இருந்தால் ஒரு வெளிச்சத்தை நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிங்க. கர்த்தர் நம்மை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. நீர் செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு மாத்திரம். மரித்தோரை எழ செய்